ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த நடிகர்னு சொல்லலாம், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலாம், இல்லனா சினிமா விமர்சகர் அப்படின்னு சொன்னா இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எஸ் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். சினிமா சம்பந்தப்பட்ட சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். முதல் தடவையா அந்த வெறும் ஜாக்கெட்டோட நிற்பாங்க டி ஆர் ராஜமௌலி. அந்த காட்சிக்காகவே விழுந்தடிச்சு பார்த்த எங்க தாத்தாக்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அப்பவும் நம்முடைய இயக்குநர்கள் நாடகங்களுக்கு போய் தான் தேவியா உள்ளிட்ட பல நடிகைகளை தேர்ந்தெடுத்தாங்க. மேக்கப் டெஸ்ட் வரும்போது தான் இந்த சிக்கல்கள்லாம் ஆரம்பிச்சு. ஏமா மேக்கப்புன்னா ஒரு ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் போடுவாங்க அப்படின்னு மேனேஜர் போய் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்தேன். இப்போ ஒரு நடிகை போய் ஒப்பந்தம் பண்ண போனாலே இதெல்லாம் இருக்குமா சினிமா ஃபீல்டில், இதெல்லாம் நீ ஓகேன்னு சொல்லிட்டானுச்சுன்னா நீ சினிமாவுக்கு வா, இல்லைன்னா இப்படியே போயிடும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் பைசா. சரி நம்மளும் படம் எடுப்போம், என்னத்தை வந்துட போகுது, ஏபிசிடி கூட தெரியாதவங்க தான் சினிமா எடுக்கலாம். சூதாட்டமாயிடுச்சு. லாட்ரி விழுந்தா ஜாக்பாட்டு, இல்லைன்னா வாஷ் அவுட். 10 லட்சம் கொடு, உனக்கு ஹீரோ ஃப்ரெண்டாக போட்டுங்க. இப்படி எந்த மேனேஜரு உதவி டைரக்டர் சொன்னா நம்பாதீங்க. இந்த மாதிரி ஹீரோக்கள், அதுவும் ஒரு 6 அல்லது 7 பேர் நம்பித்தான் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு 15 படம் வந்தால் போதுமா? 300 படம் வருது. மீதி அத்தனை படங்களும் இப்படி தயாரிக்கிற படங்கள் தான். ஸோ நம்ம வந்து சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், படத்துல நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர பெண்கள் வந்து ஏராளம் இன்னைக்கு. ஸோ அப்படி வரும்போது நிறைய நியூஸ் நாம வந்து கேள்விப்படுறோம். நடிக்க வந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு ட்ராஜடி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல். ஸோ எதனால சார் இவ்வளோ நடந்துகிட்டே இருக்கு அதில் தொடர்ந்து? ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்துருவோம். ஆரம்பத்தில் கூத்துல இருந்து நாடகம் வந்துச்சு. கூத்துலையும் நாடகத்திலையும் பெரும்பாலும் பெண் வேடங்களை ஆண்கள் தான் போட்டுருவாங்க. ஏன்? அப்பவே பெண்கள் நடிக்க வந்தா தொற்றுவான், ஸ்பரிசம் வரும், அது நியாயமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய ஊம படங்கள் வந்து அந்த பொம்பளைங்கெல்லாம் பார்க்க சகிக்காது. ஏதோ படம் ஓடிட்டு இருந்தது. டி ஆர் ராஜகுமாரி, கண்ணகி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பெண்கள் வந்து ஓ ரைட்டு சினிமா பார்க்கலாம், பெண்கள் கவர்ச்சியும் இருக்கு. முதல் தடவையா அந்த வெறும் ஜாக்கெட்டோட நிற்பாங்க டி ஆர் ராஜகுமாரி. அந்த காட்சிக்காகவே விழுந்தடிச்சு பார்த்த எங்க தாத்தாக்கள்லாம் ஜாஸ்தியா இருந்தாங்க. அதனால ஒரு வருஷம் ஓடிச்சு. பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா மன்மதியில் இல்லை வந்தார் உண்டோ, அந்த கதாநாயகன் விலைமாது வீட்டுக்கு போகிறது, அப்படிதான் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. அப்புறமா என்னாச்சுன்னா, அப்பெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறது யாரும் ஆசைப்படலை. அப்போல்லாம் பெண்கள் வந்து தியாகராஜ எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற கிரேஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி, பத்மினி, தேவிகா இவங்கெல்லாம் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. அப்போது காரு பங்களா வசதி அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு அழகான பெண்கள், நாட்டியம் ஆடுகிற பெண்கள், கலையார்வம் உள்ள பெண்களுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போவும் நம்முடைய இயக்குநர்கள் நாடகங்களுக்கு போய் தான் தேவியா உள்ளிட்ட பல நடிகைகளை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டெஸ்ட்டு, மேக்கப் டெஸ்ட்டுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த மேக்கப் டெஸ்ட்டு வரும்போது தான் இந்த சிக்கல்கள்லாம் ஆரம்பிச்சிது. ஏமா மேக்கப்புன்னா ஒரு ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் போடுவாங்க அப்படின்னு மேனேஜர் போய் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்தாங்க. ஒத்துக்கிட்டு வரும்போது இப்போ வந்து நான் ஒரு பெண்ணுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா
வெளியில் கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆம்பளையாக இருப்பாங்க, ஆமா. காஸ்டியூம் வேறு ஆம்பளையாக காஸ்டியூம் இருப்பாங்க. ஆமா. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதை அவங்க பொறுத்துக்கணும். சிலர் வந்து மகளாக நினைப்பாங்க, பேத்தியாக நினைப்பாங்க. சிலர் வந்து சரி நாமளும் கிடைச்சத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் இது என்னாச்சுன்னா, ஒரு இந்த மாதிரி பாடி டிமாண்ட் அதிகமாக உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க சில சமயங்களில் இந்த நடிகை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை தயாரிப்பாளரும் சரி டைரக்டரும் சரி இந்த மாதிரி விநியோகஸ்தர் அதுன்னு காசு வாங்கி போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து லைசன்ஸாகவே ஆகிப்போச்சு. ஓகே. இது என்னாச்சுன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிகை கூட்டிகிட்டு வருவாங்க, அப்புறம் அந்த நடிகையை டைரக்டர் கல்யாணம் பண்ணிப்பார். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. சினிமா அப்படித்தான். இப்போ ஒரு நடிகை போய் ஒப்பந்தம் பண்ண போனாலே இதெல்லாம் இருக்குமா சினிமா ஃபீல்டில், இதெல்லாம் நீ ஓகேன்னு சொல்லிட்டானுச்சுன்னா நீ சினிமாவுக்கு வா, இல்லைன்னா இப்படியே போயிடும். இதுதான் சினிமா. இது தொடர்ந்து பெண்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல வர ஆண்களுக்குமே இப்படி நடக்குமா? அதாவது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் பைசா 15 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு வந்து காமெடி வேஷம் வாய்ப்பு கொடுக்குறேன். ஆமாம், 20 லட்சம் கொடுத்தா வில்லன் வேஷம், இதுவே 50 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஹீரோ வேஷம் அப்படின்னு பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி ரெப்யூட்டட் கன்சர்ன்ஸ் கிடையாது. ஓகே. சரி நம்மளும் படம் எடுப்போம், என்னத்தை வந்துட போகுது, ஏபிசிடி கூட தெரியாதவங்கலாம் சினிமா எடுக்கலாம். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு போட்டுக்கிட்டு நிறைய இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தான். இது வந்து 70லேருந்து 80 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் போலீஸாருங்க அடித்து தூள் பரத்தி எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அது புற்றி செல்வ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஜாலியாக இருந்துட்டு அப்படியே மது போதையில் ஏப்பா எப்படிப்பா உங்கள் சினிமா ஃபீல்டுன்னு ஆரம்பிப்பான். அப்போ ஒரு போதையில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வளருவான். வளர்ன பிறகு கடைசி கிளைமேக்ஸ்லாம் உஷாராயிருவான். சார் இவ்வளோ பேசிட்டேன், நீங்களும் கேட்குறீங்க, நான் ஒரு சினிமா எடுத்தேன், என்னம்மா என்னப்பா இது, ஏப்பா அதெல்லாம் நிறைய பண்ணாமப்பா. இல்லை சார் 50 லட்ச ரூபா இருந்தால் போதும் சார், படம் எடுத்துலாம் சார்மா. அங்கே தான் வலையில் விழுவான். அப்புறம் என்னாச்சு, ரூமை போட்டுக்கிட்டு நான் ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுறேன் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் ரொம்ப. ஸோ அவன் முதல்ல போடுறான், சாரி என்னப்பா உனக்கு ஒரு 80 லட்ச ரூபா நஷ்டம் ஆகி போச்சேன். அட போங்க சார், 2 மாதம் ஜாலியாக இருந்தேன், கொடுங்க அட சம்பாதிச்சிக்கலாம் இப்படின்னு தயாரிப்பாளர் வந்துட்டான். ஓகே. இந்த 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 டுபாக்கூர், அதாவது இது பேர் வந்து என்ன உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த உப்மா கம்பெனிகளையும் தேர்னது இருக்குது. சில உப்மா கம்பெனி தயாரித்த படம் கூட ஓடிடும் சமயத்தில். அப்போ மறுபடியும் படம் எடுப்பான், இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இது வந்து இன்னைக்கு சினிமா உலகம் ஒரு ஜாக்பாட்டு விஷயமா சூதாட்டமாக ஆயிடுச்சு. லாட்ரி விழுந்தா ஜாக்பாட்டு, இல்லைன்னா வாஷ் அவுட்டு, அந்த மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இந்த 3 சீட்டு விளையாடி விளையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஜோக்கரே இல்லாமல் சேர்ந்துருக்கும், ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தால் வரும், கடைசி வரைக்கும் ஜோக்கர் வராது, அவுட் ஆயிடுவான். எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது சார். வராங்க நடிக்கிறாங்க, ஆனால் கொஞ்ச நாளில் வந்து ஒன்று அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு நடிகை வந்து பாலியல் புகார், நடிகை மீது பாலியல் புகார், இல்லாட்டி இயக்குனர் மீது பாலியல் புகார், அந்த நடிகையே கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வருது, அவங்க நடிகையே ஆயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம், எனக்கு இந்த பிரச்சனையில் என்னை இந்த டேரக்டர் கூப்பிட்டாங்க, ஸோ என்னை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து வெளியில் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? உண்மையிலே பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா, இல்லாட்டி பொறுக்க முடியாமல் நான் இப்போவாது வெளியில் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் சொல்கிறாங்களா? மழையில் நனையும் போதெல்லாம் சும்மா இருந்துருவாங்க. அதுவே புயலாக மாறும்போது ஐயோ புயல் 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 கத்துவாங்கல்ல, அது மாதிரி தான். முழுக்க முழுக்க நனைஞ்ச பிறகு கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ மீட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, யாராவது ஒரு நடிகை இந்த டைரக்டர் இது வந்து 100ல் ஒரு 1-2 தான் இருக்கும், அது டுபுக்காக இருக்கும். அதுக்கும் நான் உதாரணம் சொல்லுவேன். ஜூனியர் என்டிஆர்னு பெரிய சூப்பர் ஸ்டார், என்டிஆரோட மகன்.
நம்ம தமிழ் நடிகை, இது நியூஸ்லாம் வந்தது தான். ம். தமிழ் நடிகை நடிக்க போயிருக்கு. நடிக்க போகும்போது ஜூனியர் என்டிஆர் நைட்டில் வந்து கதவு தட்டியிருக்காரு. ம். ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஷூட்டிங்லேயும் அதே மாதிரி சேட்டை பண்ணியிருக்காரு. பொறுத்து பொறுத்து பார்த்து நைட்டில் தாழ முடியாமல் இழந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஓ. கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ்காரங்க வந்தாங்க. மறுநாள் அதே டான்ஸு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே அந்த ஸ்பாட்டில் இருக்க யாருமே ஜூனியர் என்டிஆர் இப்படி பண்ணாருன்னு சொல்லவே இல்லை. ஓ. ஐய, நைட்டில் அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்துங்க, சும்மா சொல்லுதுங்க, கதவு தட்டினா எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. இங்க எதுவும் ஏன்னா அவர் நடக்கல. ஜூனியர் என்டிஆர் பெரிய ஆளுங்க. பெரிய ஆளு. ஓகே. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் மறுநாள் அவள் உயிரோடு கூட இருக்க மாட்டா, ஆந்திராவை தாண்ட மாட்டா. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஓ. மறுநாள் ஷூட்டிங்லேயே ஐயப்பான்னு பார்த்து வண்டி ஏற்றி விட்டாங்க அந்த நடிகை. ஆமாம். ஆனால் அவர் பேரில் ஒன்றும் நடவடிக்கை இல்லவே இல்லை. ஓகே. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன காரணம்னா, இந்த ஷூட்டிங் இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு பேராசிரியை, அவங்க வீட்டுக்காரரும் பேராசிரியை, ஆ. ஒரே ஒரு படத்தில் நடித்தாங்க. அவங்க நடிக்கும்போது 50 வயசு, 53 வயசு நினைக்கிறேன். அவங்க வயசானாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அங்கே போய் காலில் விழுந்து கெஞ்சிருக்கான் அந்த டைரக்டர், ஆ. அந்த 53 வயசு பேராசிரியர்கிட்ட. பேராசிரியர்கிட்ட. அந்த ஒரு படத்தோட போயிட்டாங்க, நடிக்கவே இல்லை. ம். ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. அந்த மாதிரி ஓகே. வேண்டாம், நமக்கு சரிப்பட்டு வராது. அதே மாதிரி எம்என் ராஜு அவங்க மகளை நடிக்க கூப்பிட்டாங்க. ஆ. ஊர்ல இருந்து கொஞ்சம் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. ம். நீ சம்பாதிச்சே போதாதா, உன் பொண்ணை நாங்களே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. ஓகே. சொந்தக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நடிக்க ஆ. வைக்கல. ஆ. ஆமா, நளினி நிறைய அதே பேர். மாதிரி தான், ஆமா. நடிக்கணும்னு அந்த பொண்ணு அரசப்படி இவங்க வேண்டான்னு. அப்படி நிறைய நடிகைகளுடைய வாரிசுகள் இருக்காங்க. ஆமா, நடிக்காம இருக்கு. நடிக்க வேண்டாம், நான் பட்டு போதும், ஏன் என்னுடைய அவசியம் என் மகளுக்கு பட வேண்டாம்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. கண்டிப்பா சார். அப்படி உதாரணம் இருக்குல்ல. ஸோ நீங்க சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நடிக்கணும் வரவங்களுக்கு கண்டிப்பா இது ஏதோ ஒரு வகையில அவங்களோட கண் திறந்த மாதிரியான ஒரு இல்லை, விஷயமா இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் நான் இன்னும் சொல்ல வரல. ஆ, கிளைமேக்ஸ். சொல்லுங்க. நேயர்களே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி மண்ணாலும் சரி நடிக்க விரும்புனீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர், ஒரு வெற்றி பெற்ற டைரக்டர், அவருக்கு ஆஃபீஸுக்கு போங்க, நேரடியாக அவரை பாருங்க. அவர் வேஷம் கொடுத்தா தான் உங்களுக்கு கதாநாயகி, துணை கதாநாயகி, அம்மா, சிஸ்டர் வேஷத்துக்கு அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் த சுப்ரீம் பவர். புரியுதா உங்களுக்கு? அப்படியே உங்களுக்கு பரவாயில்ல, சில பேர் பேசும்போது, ஏங்க சார் நான் சினிமா நடிக்கணும் சார், ஏமா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்பாங்க. பரவாயில்ல சார், நான் எப்படியே சினிமா, இந்த மாதிரி நடிகை, இந்த மாதிரி ஆர்வக்கோளாறுகள் என்ன செய்வீங்க? ஆமா. இந்த மாதிரி ஆர்வக்கோளாறுகளாக இருக்காதீங்க. டைரக்டர்கிட்ட ஹீரோ கூப்பிட்டாருன்னா ஹீரோ போங்க, ஹீரோ நினச்சாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹீரோயின் ஆக்கலாம். அதுக்கு உங்களுக்கு திறமை வேணும். ஒரு படத்தில் நீங்கள் ஹீரோயின் ஆகலாம், ஆனால் உங்களுடைய திறமை வெளிக்காட்டினால தான் அடுத்த புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னால் யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னால், இப்போ ஒரு மேனேஜர் சொன்னால், எனக்கு தெரிஞ்சவா சொன்னான்னு வந்து சென்னைக்கு வந்து சீரழியாதீங்க. ஆமா, அதுல பணம் வேற நிறைய பேர் கொடுத்து நடிக்க ஆமாம், வருவாங்க. இது பல நான் சொன்னது வரைக்கும் லட்சக்கணக்கில். ஆமா. பெண்களுக்கு தான். ஆண்களுக்குன்னா, தம்பி இந்த டைரக்டர் படம் எடுக்காருப்பா, 10 லட்சம் கொடு, உனக்கு ஹீரோ ஃப்ரெண்டாக போட்டுக்கிறேன். ஆமா. இப்படி எந்த மேனேஜரு உதவி டைரக்டர் சொன்னால் நம்பாதீங்க. நேரடியாக டைரக்டர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவர் நடத்துவார், இந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுப்பார். அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா இப்போதைக்கு சினிமாவில் பாதி பேர் ஃபைனான்ஸ் வாங்கி தான் எடுக்கிறாங்க. ஆமா. அந்த ஃபைனான்ஸ் எப்படி வாங்கினேன்னு இருக்குது. ம். இப்போ நான் வந்து நிறைய சேலம், ஈரோடு, ம். இங்கே திருத்துறைப்பூண்டி, இங்கெல்லாம் நிறைய ஷூட்டிங் போகிறேன். ம். ம். போகும்போதெல்லாம் எல்லாம் அங்கே உள்ள லோக்கல் ஆட்கள் மெஸ்ஸை பார்த்துப்பாங்க, ஓகே. ஷூட்டிங் செலவை பார்த்துப்பாங்க. ம். ம். இப்படி தான் படங்கள் உருவாகுது, ஆமா. வேற எப்படி? ம். ம். அப்போ அது இப்போதே சூழ்நிலை. இப்போ ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோ அவர் அனௌன்ஸ் பண்ணணும் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு, ம். அப்போ தான் ஃபைனான்ஸ் வரும். ஓகே. ஏப்பா இந்த படத்தில் நடிக்கலான்னு முடிஞ்சு வச்சு கதை, அதுக்கு தரண்டா. ஆமா.
இந்த மாதிரி ஹீரோக்கள், அதுவும் ஒரு 6 அல்லது 7 பேர் நம்பித்தான் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு 15 படம் வந்தால் போதுமா? 300 படம் வருது. ஆமா. மீதி அத்தனை படங்களும் இப்படி தயாரிக்கிற படங்கள் தான். ம், ம். உங்க நேரம் நல்லா இருந்தா உங்க வீட்டு கதவை தட்டி, வாமா டைரக்டர் அதிர்ஷ்டம் கூப்பிடுறாரு, கூப்பிடும். ஆமா, எங்கேயோ உங்க போட்டோவை பார்த்துருப்பான். ஆமா. இதுவும் உண்டு. ஜாக்பாட் உண்டு. பராசக்தி கணேசன் ஜாக்பாட்ல தான் ஆமா, அந்த காலத்துல ஹீரோனாரு. வந்தவங்க நிறைய பேர் அப்படி வந்தாங்க. ரவிச்சந்திரன், காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரன் அப்படி தான் வந்தார். இப்படி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதேமாரி நம்ம ஸ்டேஜ் பிள்ளையில் சஹஸ்ரநாமம் ட்ராமா நடிச்சுக்கிட்டு இருந்தார் முத்துராமன் தேவிகா. நம்ம ஸ்ரீதர் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தார். ஓ, இப்போ எங்கே நாடகம் நடக்குது? ஆமா. சென்னை இப்போ அதெல்லாம் சிட்டியில் கிடையாது. சபா நாடகங்கள் மட்டும்தான். அதனால் அது இப்போ இல்லை. அதான் உண்மை. நிறைய விஷயம் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப ஆழமா வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நிறைய விழிப்புணர்வுகள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாம கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நீங்க வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏமாறாதே, ஏமாற்றாதே. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.